இந்த விஜய், அஜித், சிம்பு, தனுஷ் எல்லாம் கூட ரோட்டில் நிம்மதியாக நடமாடிட முடியும் போல இருக்குது. ஆனால் இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மணின்னு யாரையோ ஒருத்தரை காமிக்கிறாங்க. தயவுசெய்து இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததே கிடையாது. ஆனால் அவர் ஏதோ ஒரு கல்லூரிக்கு போகிறாரு. அப்படியே மாணவிகள் ஒரு 500க்கும் மேற்பட்ட மாணவிகள் அவரோட செல்ஃபி எடுத்துக்கணும்னு மிகப்பெரிய போராட்டமே நடக்குது. அவர் ரொம்ப வெக்கத்தால் அப்படியே சிரித்து தலை குனிந்தபடி போகிறாரு. அப்புறம் டாட்டா காமிக்கிறாரு. ஃப்ளையிங் கிஸ் தான் கொடுக்கல, பாக்கி எல்லாமே அவர் அந்த மாணவிகளை பார்த்துட்டு அவ்வளோ உற்சாகப்படுறாரு. அவரை பார்த்துட்டு மாணவிகள் அவ்வளோ உற்சாகப்படுறாங்க. நம்மளாம் எந்த ஊரில் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய டவுட்டே வந்துடுச்சு. ஒரு 2 நாளாக அவர் தான் தீனி நாட்டு மக்களுக்கு. அதுவும் செய்தி சேனல்களில் அவரை வச்சு செஞ்சிகிட்டு இருக்காங்க. என்னடா விஷயம் அப்படின்னா, இந்த கல்லூரிக்கு அழைக்கப்பட்ட அவ்வளோ பெரிய விவிவிஐபியான அந்த இன்ஸ்டாகிராம் மணி அப்புறம் பர்சனலாக ஏதோ ஒரு காரியம் பண்ணியிருக்கிறாரு. அது லீக் ஆகி சுவிட்ச் லீக்கை விட பயங்கரமான ஒரு செய்தியாக மாறிடுச்சு. இப்பேற்பட்ட நபரை யாயா நீங்கள் கல்லூரிக்கு கூப்பிட்டீங்க அப்படின்னு பல பேரும் பொங்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக பிரின்ஸ் கஜேந்திர பாபுன்னு சொல்லிட்டு மிகச்சிறந்த கல்வியாளர் அவர் ரொம்ப மனவேதனை அப்படியே கொட்டுறாரு. கல்லூரிகளுக்கு ஒருத்தர் நீங்கள் அழைச்சிங்கன்னா அவர் தகுதியுடையவரா, அவர் அங்கே மாணவிகள் மத்தியில் பேசக்கூடிய அளவுக்கு உயர்ந்தவரா, நல்ல சிந்தனையாளரா அப்படின்லாம் பார்க்காம யாரோ ஒரு 1000 பேருக்கு தெரிஞ்சவர், 10,000 பேருக்கு தெரிஞ்சவர்னா அவர் உடனே கூப்பிட்டுருவீங்களா அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு பேசுகிறாரு. அந்த கல்லூரி நிர்வாகத்துக்கு நிச்சயமாக கல்வித்துறை ஒரு கேள்வியை எழுப்பணும். என்ன அர்த்தத்தில்மா நீங்கள் இவரை வர வச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை எழுப்பணும். இல்லைன்னா எதிர்காலத்தில் இது இன்னும் ரொம்ப மோசமாக மாறலாம். ஏன்னா இப்போ இன்ஸ்டாவுக்குள்ளே போனீங்கன்னா லட்சக்கணக்கான ரசிகர்களை பின்தொடர்கிற அந்த நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிஜமாகவே அவ்வளவு மோசமான வீடியோக்களை வெளியிடுகிறவர்களாக இருக்காங்க. அவங்க பின்னாடி தான் இவ்வளோ பெரிய கூட்டம் ஓடுது. இந்த இன்ஸ்டாகிராம் காலத்தில் மாணவ மாணவிகள் எவ்வளோ கவனமாக இருக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ ஒரு காலம்னா ஏதோ 50 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி இறையன்பு மாதிரியான மிகச்சிறந்த அறிவாளிகளும் பேச்சாளர்களையும் அழைத்த கல்லூரிகள் தான் இவங்க. பல்வேறு அற்புதமான சான்றோர்கள்லாம் அந்த கல்லூரிகளுக்கு வந்திருக்காங்க. பல போலீஸ் உயர் அதிகாரிகள் போயிருக்காங்க. கோபிநாத் மாதிரி விஜய் டிவி பிரபலம் போயிருக்காரு. அவரெல்லாம் ஒரு கல்லூரி மேடைக்கு போகிறோம்னா அந்த கல்லூரி மேடையை எவ்வளவு நாகரிகமாக வைத்திருக்கணுங்கிற எண்ணம் உள்ளவர். இப்போ அவரெல்லாம் பல இடங்களில் கூப்பிட்றாங்க. மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சை அப்படி கொடுக்குறாங்க. இங்கே பல பேர் இருக்காங்க. ஆனால் அப்படியே அதெல்லாம் மாறி இன்றைக்கி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ்னு இவங்கள கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போக்கு உடனடியாக நிறுத்தப்படணும் அப்படின்னா கல்வித்துறை நிச்சயமாக அவங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பணும். அதிகபட்சமாக ஏதாவது தண்டனை கொடுத்தா கூட தவறு இல்லை, அப்படி தான் நான் நினைக்கிறேன். சென்னையில் இருக்கிற ஒரு மகளிர் கல்லூரி, தயவுசெய்து அதை பண்ணுங்க. சூர்யா படத்தை இங்கே வச்சுட்டு சம்மந்தம் இல்லாமல் யாரோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கியே அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். சூர்யா மாதிரி நபர்கள் ஒரு புறம் கல்வி சேவையை மிகச்சிறந்த முறையில் செஞ்சிட்ருக்காங்க. முக்கியமாக இந்த அகரம் கல்வி அறக்கட்டளை, இந்த அகரம் செய்கிற பணிகள்லாம் சாதாரணமாக யாரும் நினைத்து கூட பார்க்க முடியாத பணி. அப்படி ஒரு அற்புதமான பணியை ஒவ்வொரு வருடமும் தொடர்ந்து முன்னெடுத்துக்கிட்டே இருக்கார் சூர்யா. அப்பேற்பட்ட சூர்யா இப்போ இருக்கிற அந்த கல்லூரி மாணவ மாணவிகளுடைய நிலையெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு ஒரு எப்பேற்பட்ட படத்தில் நடிச்சிருக்கணுங்கிறது தான் நான் இப்போ சொல்ல வரேன். சூர்யா தவற விட்ட படங்களில் மிக முக்கியமான படமாக புறநானூறு இருக்குது. 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழகத்தில் ரொம்ப ரொம்ப வீரியமாக இருந்துச்சு. அப்போ மாணவர்கள் எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஏன்னா இன்றைக்கி மணி மாதிரி நபர்களோடு ஃபோட்டோ எடுக்கணும்னு போட்டி போட்டு அவர் மீது விழுந்து புரள்கிற இந்த கூட்டத்தையும் நாம் பார்க்குறோம். 1965 மொழிப்போர் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களையும் பார்க்குறோம். அன்னைக்கு அவங்களுடைய உணர்வு என்னவாக இருந்துச்சு, இன்றைக்கி இவர்களுடைய உணர்வு என்னவாக இருக்குது, நடுவில் சூர்யா மாதிரி பொறுப்புள்ள நடிகர்கள் செய்ய வேண்டிய வேலையை செய்தார்களா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவுக்குள்ளே நான் வந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா புறநானூறு சுதா கொங்கரா இயக்கவிருந்த ஒரு படம். அந்த படத்தினுடைய கதை எது தொடர்பானது அப்படின்னா, அந்த 1965 இந்தி திணிப்பை எதிர்த்து மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை கொண்ட ஒரு கதை. இதற்காக அவங்க பயங்கரமாக ஆராய்ச்சி பண்ணி அங்கே மாணவர் ராஜேந்திரன் அப்படிங்கிற ஒருத்தருடைய
வாழ்க்கையை அப்படி தோண்டி எடுத்து அதுலேருந்து அந்த கதையை அவங்க கொண்டு போயிருக்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த ராஜேந்திரனுங்கிறவர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். அப்போது இவர் சாரங்கபாணி இன்னும் பல பேர் அங்கே வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபடும் பொழுது கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் மாணவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் அல்லாதவர்களும் கூட இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் 68 பேர் இறந்துருக்கிறாங்க. அப்போ எவ்வளவு பெரிய போராட்டமாக இது முன்னெடுக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். பாவேந்தர் பாரதிதாசன் வந்து எப்பக்கம் வந்து புகும் இந்தி எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்திதனை அதன் ஆதிக்கந்தனை பொசிக்கிடுவோம்னு அன்றைக்கி எழுதினார். பாரதிதாசன் போய் 100ஆண்டு விழா வந்துருச்சு. ஆனாலும் இன்று அதே திராவிட இயக்கங்கள் இந்தியை ஒரு பாடமாக தன்னுடைய ஸ்கூலில் நடத்துகிற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. இந்தி தேவையா இல்லையா, இந்தி திணிப்பு அவசியம் இல்லையா அப்படிங்கிற இடத்துல நம்ம இன்றைக்கி வந்து நிற்கிறோம். இந்த இடத்தில் நம்முடைய மாணவர்கள் எவ்வளவு பெரிய அளப்பரிய தியாகத்தை செஞ்சுட்டு இந்திக்கு எதிராக எவ்வளவு பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தியிருக்காங்கங்கிறது இந்த மாணவர்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஒரு காலத்தில் நாம் வந்து தமிழ் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிருந்தோம். நம்முடைய தேவைகள் எல்லாமே நம் ஊரை சுற்றியே இருந்துச்சு. இதை தாண்டி இன்னொரு ஊருக்கு நாம் போனோமான்னா இல்லை, ஆங்கிலம் இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கி எந்த மொழியை கற்றுக்கிட்டாலும் அந்த மொழி நமக்கு பயனுள்ளது அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி மாணவர்கள் வந்துட்டாங்க. இந்தி மட்டுமல்ல, எல்லா மொழியும் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளு, இன்னும் என்னெல்லாம் மொழி இருக்கோ, குஜராத்தி, பஞ்சாபி எல்லாத்தையுமே நாம் கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கொள்கிற பட்சத்தில் நீங்கள் உலகம் ரொம்ப ரொம்ப சுருங்கி உங்கள் உள்ளங்கைக்குள்ளே வந்துடும். ஏன்னா இன்றைக்கி நம்முடைய தேவை பல நாடுகளுக்கு பயணம் செய்வதாக இருக்குது. பல்வேறு இடங்களில் நம்முடைய தொடர்புகளை நம்ம உருவாக்கிக்கிறோம். இப்போ இன்னும் சொல்ல போனால் இந்த மணியெல்லாம் ஒரு பக்கம் நம்ம வந்து திடீர் இருக்கிற நேரத்தில் இதே இன்ஸ்டாகிராமில் உலகம் முழுக்க இருக்கிற தொடர்புகள் நமக்கு வருது. பல்வேறு லாங்குவேஜில் உள்ளவங்க நம்மகிட்ட பேசுகிறாங்க. அப்போது நம்முடைய மொழி புலமையெல்லாம் தேவையில்லை, மொழி தெரிந்தால் போதும். ஸோ அந்த கட்டத்தில் இன்றைக்கி வந்துட்டோம். அதனால தான் திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் நடத்துகிற பள்ளிகளில் கூட இந்தி வந்து பாடமாக இருக்குது. ஸோ இதையெல்லாம் காலத்தின் தேவைக்கேற்ப நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு இருக்கோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது தொடர்பான நிறையா விவாதங்கள், கண்டனங்கள்லாம் கூட நீங்கள் கமெண்ட்டுகளில் வந்து பதிவிடுவீங்க. நிச்சயமாக அதில் தவறே இல்லை. ஏன்னா அன்னைக்கு நாம் இருந்த சுச்சுவேஷன் வேறு. அன்னைக்கு இவர்கள் திணித்த திணிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோம். இன்றைக்கும் அந்த திணிப்பை தான் நம்ம எதிர்க்கிறோம். ஏன்னா இந்தி திணிப்பு அவசியமற்றது, இந்திங்கிறது சற்று தேவையானதும் கூட. ஒரேடியாக அது இல்லைன்னா வாழ முடியாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, சற்று தேவையானதும் கூட. இந்த நேரத்தில் வந்து வடக்கிலிருந்து இங்கே வந்து பிழைக்கிறவர்கள் எண்ணிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அவன் தமிழ் கற்றுக்கிறான்னா இல்லை, நம்ம தான் வந்து அவனுக்கு தெரிஞ்ச இந்திய 1-2 வார்த்தைகள் கற்றுக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது. அப்போ அவன்லாம் பிடிவாதமாக இருக்கும்போது நாம் ஏன் இறங்கி போகணுங்கிற கேள்விகள்லாம் இங்கே தொடர்ந்து எழுப்பப்படுது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் இன்னும் கூட்டமாக இங்கே வந்து நமக்குள் ஊடுருவி நம்மில் ஒருவனாக மாறிக்கிட்டு இருக்கான். இப்போ காலப்போக்கில் அவனுக்கும் அந்த தேவை வரும். நிச்சயமாக இங்கே தமிழை நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணுங்கிற ஒரு தேவை வரும், அவன் கற்றுப்பான். அப்போ மொழிங்கிறது இங்கே வந்து எல்லாருக்கும் எல்லா மொழியும் தேவைங்கிற இடத்துக்கு இன்றைக்கி நாம் வந்துட்டோம். சரி, இதெல்லாம் விடுங்க, சூர்யா ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படிங்கிற வருத்தம் நமக்குள் நிறைய இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் இந்தி தெரியாது போடா அப்படின்னு கம்பீரமாக பனியனை போட்டு நின்ன நம்ம இன்றைக்கி நம்ம படங்களை இந்தியில் கொண்டு போகணும், அங்கே நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டாங்க. இப்போ இந்த சுயநலம் சார்ந்ததாக இது மாறுது. சூர்யாவை பொறுத்தளவுக்கு இப்படி ஒரு சுயநலவாதியாக அவர் இருப்பார்னு நான் நினைக்கவே இல்லை. ஏன்னா அவர் வந்து இவ்வளவு பெரிய கல்வி புரட்சி இங்கே நடத்திட்டுருக்காரு, அற்புதமான மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்காரு. அவருடைய மனமும் பறந்துபட்டதாக இருக்கும்னு தான் நம்ம நினச்சோம். ஆனால் அவர் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கொள்கையும் 5 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கொள்கையும் எடுப்பதால் ஒரு அற்புதமான படம் நின்று போச்சு. ஏன்னா மாணவர்களுக்கு சொல்லியே ஆக வேண்டிய கடமை சுதா கொங்கரா மாதிரி இயக்குநர்களுக்கு வந்ததே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம். ஏன்னா தமிழை வந்து தாய்மொழியாக கொண்டவரான்னா கிடையாது அவர். ஆனால் இங்கு தமிழின்பால் எவ்வளவு ஈர்க்கப்பட்டிருந்தார்கள், எவ்வளவு வெறி கொண்டு தெரிந்தார்கள்ங்கிறத சொல்வதற்கு தமிழரல்லாத ஒருவர் வரும்பொழுது தமிழரான சூர்யா அதுக்கு பக்கத்தில் நிற்கணுமா வேணாமா? அது செய்யாமல் போயிட்டாரேங்கிறது தான் நம்முடைய வருத்தம். அதே நேரத்தில் சூர்யா அரசியலுக்கு வருவார், வரப்போகிறார் அப்படின்னு பல பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அது கேட்டார் போல் அவருடைய ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ஹரிங்கிற ஒருத்தர், இப்போ அவர் பரமுன்னு ஒருத்தர் ரசிகர் மன்ற தலைவராக இருக்கார், ஒரு மிகச்சிறந்த மனிதர் அவர். பல பேர் அவரை பற்றி இங்கே சொல்கிறாங்க. அதாவது ரசிகர் மன்ற தலைவர்கள் விசிலடித்தா குஞ்சுகளாக இருப்பாங்க, ஆனால்
சூர்யா ரசிகர் மன்ற தலைவர் வந்து ஒரு மிகச்சிறந்த படிப்பாளி, பல்வேறு இலக்கியங்களை படித்தவர், அவருக்கு தெரியாத எழுத்தாளர்களே கிடையாதுங்கிற அளவுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ அப்பேற்பட்ட ஒரு ரசிகர் மன்றத்துக்கு தலைமையேற்று நடத்தும்போது அந்த ரசிகர்களே ஒரு எப்படி பக்குவமாக கொண்டு போவாருங்கிறது ஒரு பக்கம் இருக்குது. அதே நேரத்தில் ஹரி என்ற ஒரு நபர் உள்ளே வந்து ஒவ்வொரு மாவட்டமாக போகிறாரு. அங்கே போய் அவர்களுக்கு ஒரு உத்வேகமான ஸ்பீச்சு கொடுக்குறாரு. அதில் அவர் சொல்வது என்னென்னா, சூர்யா என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்டு அவர் பின்னாடி வரணுங்கிற அளவுக்கு அவங்கள மோட்டிவேட் பண்ணுறாரு. அப்போ ஏதோ ஒரு திட்டம் அவர்களுக்குள் இருக்குங்கிறத வந்து பல பேர் இங்கே சொல்லிகிட்டே இருக்காங்க. ஹரியின் பேச்சை மனசில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி ஒவ்வொரு ஊருக்கும் கிராமத்திற்கும் போகிற இந்த ஹரிங்கிறவர் அங்கே இருக்கிற ரசிகர் மன்றத்தை புனரமைக்கிறேன் அப்படின்ட்டு பல பேரை மன்றத்திலேருந்து நீக்குவதும், அதாவது பொறுப்புலேருந்து நீக்குவதும், புதிதானவர்களுக்கு பொறுப்பு கொடுப்பதும்லாம் நடக்குது. ஸோ இதையெல்லாம் வச்சு தான் அவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. விஜய் வரும்பொழுது சூர்யாவும் வந்து நிற்பார். சூர்யா யாருக்கு ஆதரவளிக்க போகிறார் அப்படிங்கிற பல கேள்விகள்லாம் இங்கே எழுப்பிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமா சேர்ந்து சூர்யா அப்படிங்கிற ஒரு நடிகர் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை தவற விட்டாருங்கிறது ஒரு அழுத்தமான கருத்தாக இங்கே இருக்குது. இப்போவும் இன்னும் கெட்டு போகலை. அவர் இந்தி படங்களில் நடிக்கட்டும், நம்முடைய கருத்தை சொல்லிவிட்டு அங்கே போய் நடிப்பதில் ஒன்றும் தவறே கிடையாது. இன்றைக்கி இருவேறு விவாதங்களாக இங்கே போயிட்டுருக்கு. இந்தி தேவையா இல்லையா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்கு வந்துட்டோம். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியே வேண்டான்னு சொன்ன இதே கூட்டம் இன்றைக்கி வந்து கற்றுக்கிட்டால் என்ன தப்பு அப்படிங்கிற இடத்துல வந்து நிற்கிது. அப்போது ஒரு புறம் நாம் அப்படி இருந்தோம், இன்றைக்கி நம்முடைய தேவை என்னவாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வேண்டிய கால சூழல் இருக்குது. அதை சூர்யா மாதிரி ஒரு நல்ல நடிகர், ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கிற நடிகர் சொல்லாமல் போயிட்டாரே அப்படிங்கிறது தான் நம்முடைய வருத்தம்.